بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவற்றின் மீதும் அதிகாரம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையிலே தங்களுடைய உண்மையான வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்துக் கொண்ட முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வல்ல ரஹ்மானாகிய ஓரிரவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த நிலையிலே என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாத சொற்பொழிவு நிகழ்ச்சியாக கடந்த 15 நாட்களாக உங்களுக்கு மத்தியிலே இருவேறு தலைப்புகளிலே உரை நிகழ்த்தப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், நபிகளார் சந்தித்த துன்பங்கள் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை, சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே அண்ணலம் பெருமானாராகிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நம்முடைய தூதராக, நம்முடைய வழிகாட்டியாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய தூதராக, நம்முடைய வழிகாட்டியாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்ற நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே எடுத்து சொல்வதற்காக வருகை தந்தார்கள். மார்க்கத்தினுடைய வழிகாட்டியாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் எதை எடுத்துக்கொள்ள சொல்லி கட்டளையிட்டார்களோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும், எதை விட்டு நம்மை தடுத்தார்களோ அதை விட்டு விலகி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையையும் ஒரு புறத்திலே நாம் விலகி வைத்திருந்தாலும், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, உங்களிடத்திலே இந்த தூதுவர் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான வழிகாட்டி என்பது ஒரு புறத்தில் விளங்கி இருந்தாலும், இன்னொரு புறத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய வரலாற்றில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருந்தார்கள் என்கின்ற அடிப்படைகளையும் முஸ்லிம்களாக, மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட அந்த துன்பங்களிலே, அவர்கள் சந்தித்த அந்த துன்பமான நிகழ்வுகளிலே மனித குலத்திற்கு எப்படி மார்க்க சட்ட திட்டங்களிலே படிப்பினை இருக்கிறதோ அதை போல நபி பெருமானார் சந்தித்த துன்பங்களிலும் மனித குலத்திற்கு, முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அதிலிருந்து படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது பல்வேறு வகையான துன்பங்களை தன்னுடைய வாழ்நாளிலே அனுபவித்தார்கள். 40வது வயதிலே தொடங்கி அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை என்பது
ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது. அனைவருமே மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நபி பெருமானார் வாழ்ந்திருந்தார்கள். அனைவருமே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நபி பெருமானார் வாழ்ந்திருந்தார்கள். அனைவருமே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லோரையும் எப்படி பிரமுகராக பார்த்தார்களோ அதை போல நபி பெருமானாரை பிரமுகராக பார்க்கின்ற அந்த உயரமான இடத்தில் இருந்துதான் நபி பெருமானாருடைய வாழ்வியல் என்பது அந்த மக்கமா நகரத்திலே பெரிய அளவில் வியாபித்து இருந்தது. ஆனால் எப்பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்தை பெற்றார்களோ, எப்பொழுது தீர்க்க தரிசனத்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை நுபுவத்தை அடைந்தார்களோ, அதன் பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத துயரங்களுக்குள்ளே மூழ்கி போய்விட்டது என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? வரலாறுகளின் வாயிலாக, திருமறை குர்ஆனின் வாயிலாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை உரசி பார்க்கின்ற பொழுது நமக்கு விளங்குகிறது. பொதுவாக நம் அனைவருக்குமே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற ஏகத்துவ சங்கநாதத்தை முழங்கி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பதை சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள் என்றால், நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. மாறாக மேட்டிலிருந்து கரை புரண்டு ஓடுகின்ற வெள்ளம் எப்படி ரொம்ப வேகமாக காட்டாற்று வெள்ளத்தை போல சீறிக்கொண்டு வருமோ, அதுபோல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் உங்களை துன்பங்கள் வந்தடையும், சோதனைகளால் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? சூழ்கொள்ளப்படுவீர்கள் என்பதை சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்திற்குள்ளே மக்களை அழைத்தார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை அழைத்து தான் நிம்மதியா வாழ்ந்தாங்களா? இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய தூதர் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதரின் கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கிடுவாங்களோ அவங்க எல்லாம் பெரிய அளவுல இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டதற்காக துன்பத்தை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிற நிலையில வைக்காம, எல்லா இடங்களுமே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாகத்தான் அல்லாஹ் வைத்திருந்தான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதர் முகமது இருக்கிறாரே அவரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னா அல்லாஹ் அது மார்க்க விஷயத்துல, மார்க்க சட்டத்திட்டத்துல மட்டும் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, எல்லா இடத்துலயுமே அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் இடத்திலே பெரிய முன்மாதிரி இருக்கிறது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய 40வது வயதிலே தூதராக தேர்வு செய்கிறார். அப்படி தூதராக தேர்வு செய்யப்பட்ட உடனேயே அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதி படைத்த வேறு கடவுள் இல்லை, மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனன்றி வணங்குவதற்கு தகுதி படைத்த வேறு இறைவனே இல்லை என்ற அந்த கொள்கையை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் எல்லாரிடத்திலும் வந்து சொல்லிட்டாங்களான்னு கேட்டா உண்மையிலே அப்படி சொல்லல. ஹிரா குகையிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உண்மையான தோற்றத்திலே 600 ரெக்கைகளோடு ஒரு கிழக்கையும் ஒரு மேற்கையும் அடைத்துக் கொண்டிருந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட உயரத்திலே சந்தித்தார்களே, அந்த தருணத்தில் நபி பெருமானார் அவர்கள் கதீஜா அம்மையார் அவர்களிடத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு, என்னிடத்திலே இக்ரா ஓதுவீராக என்று சொன்னாரு. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால் ரொம்ப பிரம்மாண்டமானவராக, வானத்தையும் பூமியையும் உள்ளடக்குகின்ற அளவிலே, ஒரு கிழக்கையும் ஒரு மேற்கையும் அடைத்துக் கொள்ளுகின்ற அளவிலே 600 ரெக்கையுடையவராக அவர் எனக்கு காட்சி அளித்தார் அப்படின்னு கதீஜா அம்மையார் இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சம்மிலூனி, என்னை நீங்கள் போர்த்துங்கள், அவரை நான் பார்த்தேன்ல அது எனக்கு ரொம்ப பயங்கரமா வேதனைப்படுத்தக்கூடியதா, ரொம்ப பயமுறுத்தக்கூடியதா, ஒரு மாதிரி காய்ச்சல் நிலையை அடைந்ததாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியை முதல்ல கதீஜா அம்மாட்ட மட்டும்தான் சொன்னாங்க. வேற யாருக்கிட்டையாவது சொன்னாங்களா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக்கண்ட அல்லாஹ் 96வது அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனத்தை சொல்லி வச்சான்ல, நபி பெருமானார் தூதராக தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பது விளங்கியது. ஆனாலும் யாரு என்ன அதனுடைய முழு டீடைல் தெரியல, வந்து கதீஜா அம்மாட்ட சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே கதீஜா அம்மையார் சொல்லுகிறார்கள், கவலைப்படாதீர்கள், நீங்கள் பிற மக்களுடைய சுமைகளை எல்லாம் உங்களுடைய முதுகுகளிலே சுமக்கிறீர்கள், அனாதைகளை அரவணிக்கிறீர்கள், ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறீர்கள், எனவே உங்களுடைய இறைவன் உங்களை ஒரு காலத்திலும் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கதீஜா அம்மையார் அவர்கள் நல்ல ஆலோசனையும் ஒரு ஆறுதலும் தந்தாங்க.
அப்படி ஆறுதல் தந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய யூத தௌராத் வேதத்தையும் கிறிஸ்தவ இஞ்சில் வேதத்தையும் பெரிய அளவிலே கற்றறிந்த கதீஜா அம்மையார் அவர்களுடைய உறவினரான ஒரு மனிதரிடத்துல அழைத்து செல்கிறார்கள். அவருக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க. இந்த மாதிரி ஹிராங்கிற குகையில நான் இறைவன்னா யாரு, கடவுள்னா யாரு, இப்படி காபத்துல்லா நிர்வாணமா சுத்தி சுத்தி வர்றாங்களே, சீட்டி அடிக்கிறாங்களே, கைதட்டுறாங்களே, பெரிய கும்மாளங்களை அந்த ஆலயத்திலே இறை ஆலயம் என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் அரங்கேற்றுகிறார்களே, இதுதான் வணக்க வழிபாடா என்ற கேள்விகள் எனக்கு எழுந்த பொழுது நான் ஹிரா குகையில தனிமையில இறைவன்னா யாருன்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்துல ஒருத்தர் வந்தாரு. இதெல்லாம் சொன்னாருன்ன உடனே இந்த வரக்கா பின் நௌஃபல் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள். மூசாவிடத்திலே யார் வந்தாரோ, ஈசாவிடத்திலே யார் வந்தாரோ அவர்தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் யாராக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் நுபுவத்தை அடைந்த, நபித்துவத்தை அடைந்த நபியாக ரசூலாக ஆகியிருக்கிறீர்கள். உங்களுடைய மக்கள் உங்களை இதன் பிறகு விரட்டக்கூடியவர்களாக இருப்பார்களே, உங்களுடைய மக்கள் இதன் பிறகு உங்களை பெரிய அளவிலே துன்புறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்களே அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் முதல்ல நபி பெருமானாருக்கு யார் கொடுக்கிறான்னா அல்லாஹ் சொல்லல. தூதுத்துவத்தை தந்ததற்கு பிறகு உங்க மக்கள் உங்களை அடிப்பாங்க, உங்க மக்கள் உங்களை விரட்டுவாங்க, இதுக்கு முன்னாடி என்ன நல்ல பேரை எல்லாம் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்களோ அந்த நல்ல பேரெல்லாம் நிலைப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைக்கு அப்பாற்பட்டு சொந்த மக்களே சொந்த நாட்டை விட்டு உங்களை விரட்டுவார்கள் என்ற செய்தியெல்லாம் அல்லாஹ் முன்னறிவிப்பா தந்தானா? அப்படி எல்லாம் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ் இப்படி எதையுமே தரல. இந்த செய்தியெல்லாம் யார் ரசூலுல்லாஹ்க்கு பதிய வைக்கிறான்னா வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய யூத வேதத்தை, கிறிஸ்தவ வேதத்தை, தௌராத்தை, இஞ்சிலை கற்றறிந்த அவர்தான் ரொம்ப மக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ்க்கு மத்தியில எடுத்து வைக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க, என் மக்களா, என்னையா, என்னுடைய ஊரை விட்டு விரட்டி விடுவார்களா, அப்படி ஒரு சம்பவம்லாம் நடக்குமா அப்படின்னு ரொம்ப வியப்போடு ரொம்ப பெரிய கேள்வி கணைகளோடு வரக்கா பின் நௌஃபல் அவர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க. ஆமா, அந்நேரம் நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, அவர் ரொம்ப வயசான, கைகாலெல்லாம் நடுக்கம் பெற்ற, ரொம்ப தளர்ந்து விட்ட ஒரு முதியவராகத்தான் என்ன செஞ்சாரு, வரக்கா பின் நௌஃபல் இருந்தாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அப்போது உயிரோடு இருக்க வேண்டுமே, அப்போது உயிரோடு இருந்தால் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேனே அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அவர் பதிய வச்சு உங்களுடைய மக்கள் உங்களுக்கு சொல்லொன்னா துயரங்களை, கற்பனை செய்து பார்க்க முடியாத இன்னல்களை உங்களுக்கு தருவார்கள் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வச்சுட்டாரா, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாச்சு. வரக்கா பின் நௌஃபல்ட்ட எல்லா விதமான கிளாரிபிகேஷனையும் பண்ணிட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி காபத்துல்லாவுக்கு, மக்கமா நகரத்துக்கு, சொந்த பூமிக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்தா ஜிப்ரீல் வந்தாரே, இக்ரான்னு சொன்னாரே, ஹிரா குகையில் தூதுத்துவத்தை அறிமுகப்படுத்தினாரே, அடுத்து வந்தாரா? ஒரு வாரம் கழிச்சு வந்தாரா? 2 வாரம் கழிச்சு வந்தாரா? 1 மாதம் கழிச்சு வந்தாரா? சரி, 6 மாசம் கழிச்சாவது வந்தாரா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னடா இப்படி ஒரு ஆச்சரியமிக்க ஒரு செயல் நடந்தது, வரக்கா பின் நௌஃபலை போய் பார்த்துட்டு வந்தோம், அவர் தூதர்னு சொல்லிட்டாரு, அதுக்கடுத்து எந்த விதமான வகை செய்தியுமே நமக்கு அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வரலையே, நம்மள்ட்ட ஒருத்தர் வந்தாரே அவரும் வரலையே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா நாளும் எல்லா நேரமும் வானத்தை என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, மேல் நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எவ்வளவு காலம் ஓடுது தெரியுமா? சற்றேறக்குறைய 3 ஆண்டுகள் இப்படியே நபி பெருமானாருடைய காலங்கள் போகிறது. இக்ரா நடந்த உடனே அடுத்தடுத்து அல்லாஹ் எல்லா வசனத்தையும் அருளி வச்சு மக்கள்கிட்ட இதை சொல்லுங்க, மக்கள்கிட்ட அதை சொல்லுங்க, மக்கள்கிட்ட இப்படி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எல்லாம் எடுக்கல. முதல்ல ரசூலுல்லாஹ்வை திடப்படுத்துறான். இப்படி ஒரு வகை வந்திருக்குது, அடுத்து ரசூலுல்லாஹ்வை எதிர்பார்ப்பு வளையத்துக்குள்ள கொண்டு போறா. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லயே, ஒரு எதிர்பார்ப்புலயே நபி பெருமானார் இருக்கின்ற பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 3 ஆண்டுகள் போகும்போது அல்லாஹ் என்ன பண்றானா, யா அய்யுகல் முத்தஸ்ஸிர் 74வது அத்தியாயத்தை அல்லாஹ் அருளி வைக்கிறான். யா அய்யுகல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅந்திர் அப்படின்னு அல்லாஹ் நபி பெருமானாரை திடீர்னு கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? போர்த்தி கொண்டிருப்பவரே எழுவீராக, எழுந்து மக்களிடத்திலே சென்று பிரச்சாரம் செய்வீராக அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யறா, திடீர்னு வகையாக அறிவித்து மக்களிடத்துல போய் பேசுங்கன்னு சொல்றான்ல. அப்ப என்ன சொல்றான்னா அல்லாஹ், வஅந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைங்கிற அந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் பிரகடனப்படுத்தின உடனே படுத்து கிடந்த ரசூலுல்லாஹ், சோர்வாக இருந்த ரசூலுல்லாஹ், அடுத்து ஜிப்ரீலுடைய வருகையை, அல்லாஹ்வுடைய வஹியை எதிர்பார்த்து கொண்டிருந்த நபி பெருமானார் அப்படி வெகுண்டு எழுறாங்க. மக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. ஷஃபா மர்வா அந்த மலை அடிவாரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அபூஜஹலை அழைக்கிறார்கள்.
அபூலகபை அழைக்கிறார்கள், உத்பாவை அழைக்கிறார்கள், ஷைபாவை அழைக்கிறார்கள், உக்பா பின் ஆமிரை அழைக்கிறார்கள். இப்படி நிறைய பேரை, அபு சுஃபியானை அழைக்கிறார்கள். எல்லாரையும், கதீஜா அம்மா, அலி ரலியல்லாஹு தொழுங்க, அபூபக்கரே, எல்லாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழைத்து எல்லாருக்கும் ஒரு விருந்து உபசரிப்பு செய்யறாங்க. அப்படி விருந்து உபசரிப்பு செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்களிடத்திலே கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறாங்க தெரியுமா? இதோ இந்த கணவாய் இருக்கிறது, இந்த கணவாய்க்கு பின்னால் இருந்து ஒரு மாபெரும் குதிரை படை ஒன்று உங்களை தாக்குவதற்காக வருகிறது என்று நான் உங்களிடத்திலே இந்த நிமிடத்திலே பிரகடனப்படுத்தினால் அதிலே நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களா அல்லது அதன் மீது நம்பிக்கை வைப்பீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்டோன்னு அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ, அபூஜகல் உட்பட, அபூலகப் உட்பட, உத்பா உட்பட, ஷைபா உட்பட எல்லாருமே என்ன பதில் அளிக்கிறாங்க? அதபடி நம்பாம இருப்போம். இந்த கணவாய்க்கு பின்னால் இருந்து ஒரு மாபெரும் குதிரைப்படை எங்களை தாக்க வருகிறது என்றால் நீங்கள் உண்மையாளர் என்கின்ற காரணத்தினால், இதற்கு முன்பு எங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே நீங்கள் அல் அமீனாக, சித்திக்காக, சாதிக்காக, அனைவரும் போற்றுகின்ற ஒழுக்க மாண்புடையவராக, நேர்மையானவராக காட்சியளித்த காரணத்தினால் நாங்கள் எந்தவித சந்தேகமுமே கொள்ளாமல் இந்த கூற்றை நாங்கள் நம்புவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கொள்கையை வைக்கிறாங்கன்னு விளங்குதா? எடுத்தோன்னு போய் அல்லாஹ் தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொன்னா அவனுடைய ரிஃப்ளெக்ஷன், அவனுடைய ரியாக்ஷன், அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பிரசன்ட் பண்றாங்க. முதல்ல நீ என்னை நம்புவியா? இவ்வளவு காலம் உன் கூட வாழ்ந்தன்ல, என்னை நீ எப்படி பார்த்திருக்கிற? என்னுடைய சொல்ல நீ எப்படி பார்ப்ப? என்னுடைய கருத்தை நீ எப்படி ஏற்ப? இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு என்ன இப்படி கேட்டுட்டு தானே வைக்கிறாங்க. இப்படி கேட்டுட்டு வச்ச பிறகு இவங்க எல்லாம் நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அப்துல் மனாஃபுடைய குடும்பத்தாரே, யா அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாரே, யா பஹர் குடும்பத்தாரே, யா அத்தி குடும்பத்தாரே, என்னுடைய மாமி ஷபியாவே, என்னுடைய மகள் பாத்திமாவே, அலியே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூப்பிட்டு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில முதல்ல வைக்கிறாங்க. நீங்க வணங்கி கொண்டிருக்கக்கூடிய லாத்து கடவுள் இல்லை, உஸ்ஸா கடவுள் இல்லை, மனாத்து கடவுள் இல்லை, யவூக்கு கடவுள் இல்லை, நஸ்ரு கடவுள் இல்லை. இதெல்லாம் அந்த காலத்துல நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து தூதராக நியமிக்கப்பட்ட நேரத்தில் காபத்துல்லாவுக்குள்ளே அடுக்கி வைக்கப்பட்ட சிலைகளுடைய பெயர்கள். 364 சிலை இருந்துச்சுன்னு கேள்விப்படுறீங்கல்ல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனையோடு சேர்த்து அல்லாஹ்வை அவர்கள் 364 சிலைகளோடு சேர்த்த ஒரு கடவுளாக பார்த்தார்கள். அல்லாஹ் மட்டும் கடவுள் அவன் விளங்கி வச்சிருந்தானா? அல்லாஹ்னா யாருன்னு அறிமுகப்படுத்துறதுக்கு நபி பெருமானார் வரவில்லை. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்ல அப்படிங்கிற அடிப்படையை தான் சொல்ல வந்தாங்க. அல்லாஹ்வுக்கு இணை இல்ல, அல்லாஹ்வுக்கு துணை இல்ல, நீங்க பாக்குற லாத்தோ உஸ்ஸாவோ கடவுள் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை வச்ச உடனே பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து, நம்மை பராமரித்து, நம்மை வளர்த்து, அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால், நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற, சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்களது தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840 725020, 9600 55060.
சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாதத்தை யார் வைக்கிறா? இந்த அபூலகப் வைக்கிறான். தப்பன் லக்கையா முகமது அலிகாதா ஜமாத்தனா முகமதே. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்? நீ என்ன சொன்னாலும் நம்புவோம், நீ எப்படிப்பட்ட கொள்கையாளர்னு எங்களுக்கு தெரியும், நம்பிக்கையாளர்னு தெரியும், சாதிக்குன்னு தெரியும், சித்திக்குன்னு தெரியும், அமீன்னு தெரியும், இப்படி நல்ல பட்ட பேர்லாம் சொன்னாவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கடவுள் கொள்கைன்னு சொன்ன உடனே, அவர்களுடைய முன்னோர்களான லாத்து உஸாவ கடவுள் இல்லைன்னு சொன்ன உடனே எப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துறான்னா, தப்பன் லக்கையா முகமது முகமதே நீ நாசமடைந்து போவா, மண்ணெல்லாம் அள்ளி கீழே இருந்து மண்ணையெல்லாம் அள்ளி இப்படி தூக்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக தூத்தி, தப்பன் லக்கையா முகமது முகமதே நீ நாசமடைந்து போவாயாக, அலிகாதா ஜமாத்தனா இதுக்கு தான் எங்க எல்லாரையும் நீ கூப்பிட்டியா? எங்களுடைய முன்னோர்களை வணங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் நீ எங்களை கூப்பிட்டியான்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏகத்துவத்தை மக்களிடத்திலே வைப்பதற்காக எத்தனித்த அந்த முதல் தருணம் இருக்கிறது. அப்பயே எதிர்ப்பை நபி பெருமானார் துன்பத்தை சந்திக்கிறார்கள். இது அப்படியே அந்த ஸ்பாட்ல அவனுக்குள்ள நடந்து அந்த சபை கலைஞ்சு அப்படி போயிட்டாங்களா? இந்த 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 சொல்லு இருக்குல்ல, தன்னுடைய முன்னோர்களை எல்லாம் அவர்கள் அதுவரை யாரை கடவுளாக பாவித்திருந்தார்களோ அவர்களை எல்லாம் பொய் என்று சொல்லி, அல்லாஹ்வை தவிர வேறு சூப்பர் பவர் இல்ல, அல்லாஹ் தவிர வேறு கடவுள் இல்லைங்கிற கொள்கையை நபி பெருமானார் விதைச்சிட்டாங்கன்ன உடனே இவங்களோட உள்ளத்துல ரொம்ப பெரிய பயம் ஏற்படுகிறது. அந்த சபையிலே அபூபக்கர் ஏத்துக்கிறாரு, அந்த சபையிலே கதிஜாமா ஏத்துக்கிறாங்க, அங்கேயே அம்மார் ஏத்துக்கிறாரு, அங்கேயே சுமையாமா ஏத்துக்கிறாங்க, அங்கேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிறாங்க, அங்கேயே ஃபாத்திமா அம்மையார் ஏத்துக்கிறாங்க. இப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்திலே நபி பெருமானார் ஷஃபா மலையின் மீது நின்று ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த உடனே விரல் விட்டு எண்ணக்கூடிய 7-8 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. இது அவங்களுக்கு பயமாகுது. அப்ப அடுத்தடுத்து நாளுக்கு நாள் நபி பெருமானாருடைய இந்த கொள்கையை மக்கள் எல்லாம் ஏற்க ஆரம்பிச்சிருவாங்களோ, அவர் பொய் பேசாதவரா இருக்கிறாரு, மக்கள் மத்தியில நல்ல பண்பு கொண்டவரா இருக்கிறாரு, இவருடைய சொல்லெல்லாம் மக்களுடைய செவிப்பறைகளை தாக்கி மூலக்குள்ள போய் பதிஞ்சிருமோங்கிற ஒரு உணர்வு அடையும் போது இதுக்கு எதிராக நம்ம களம் இறங்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள் என்றால், நபி பெருமானாருக்கு அடுத்த கட்டமா ரொம்ப பெரிய துன்பங்களை வரிசையா நிறைய இருக்கிற பெரிய வரலாறு. 30 நாள் 40 நாள் பேசினா கூட துவங்கி முடிக்க முடியாத அளவுக்கு உள்ளது. எதிர்ப்பு முதல்ல அல்லாஹ்வுடைய தூதரை முழுக்க அந்த தாவா மட்டுமே சொல்ல போறது இல்ல, வேற வேற துன்பங்களையும் சொல்ல போறோம். உரையில அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல சந்திச்ச துன்பம் என்பது இந்த துன்பம் தான். இது மாதிரி ஒரு துன்பத்தை நபி பெருமானார் வாழ்நாளிலே பார்க்கவே இல்லை. அப்படியான துன்பத்தை அடைந்தார்கள். மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தவங்க அதுக்கு பிறகு கெட்ட பேர் வாங்குறாங்க, பைத்தியக்காரங்கிறா. எப்படி நூஹ் நபி அவர்கள் கப்பல் செய்து கொண்டிருந்த நேரத்தில், என்னப்பா தரையில கப்பல் விட போறியா, தண்ணியே இல்லாத இடத்துல எங்க கப்பல் விட போற அப்படின்னு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு விமர்சனம் பண்ணானே. இது மாதிரி அவர்கள் திட்டங்கள் எல்லாம் தீட்டி நபி பெருமானாரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார்கள். பெரிய அளவில் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கரெக்ட் கிடையாது, அவர் பைத்தியக்காரத்தனமான ஒரு சொல்லை மக்களிடத்தில் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பிரச்சாரத்தின் வாயிலாக, அவர்களுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக எதிர்ப்பலைகளை தந்து கொண்டே இருந்தார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் மன உளைச்சல் ஆகும் போதெல்லாம் அல்லாஹ்விட்ட இருந்து ஒவ்வொரு வகையா வரும்போது மனுஷனா பலவீனமா, குலிக்கல் இன்சானா லைஃபா, மனிதன் பலவீனனா தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இன்னல் இன்சான குலிக்க ஹலுவா, தனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் மனிதன் பதறக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். வைதா மஸ்ஸகுல் ஷர்ரு ஜஸ்வா, அவனுக்கு ஒரு துன்பம் என்றால் உடனே திடுக்கிட்டு போய் விடுகிறான். இது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பு. இதுல நபி பெருமானாரோ அடங்குவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யோசிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் இல்லைங்கிறானே, என்ன சொன்னாலும் கொள்கையை ஏற்க மாட்டேங்கிறானே, என்ன சொன்னாலும் நம்மளால மக்களை வென்றெடுக்க முடியலையே, ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் மட்டும்தானே நமக்கு பின்னாடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆகும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உனக்கு கட்டளை இடப்பட்டதை நீ தயவுதாட்சண்யமின்றி எடுத்துரைச்சிரு. யார் ஏத்துக்கிறா, யார் ஏத்துக்கடல, அபுலஹப் ஏற்கல, அபூஜஹல் ஏற்கல, சொந்தக்காரங்க ஏற்கல, அபு தாலிப் உன்னுடைய பெரிய தகப்பனார் ஏற்கல, அப்படியெல்லாம் நீ இந்த மார்க்கத்துல யார் ஏற்கலன்னு கவலைலாம் படக்கூடாது. உனக்கு கட்டளையிடப்பட்டதை தயவுதாட்சண்யம் இன்றி என்ன செய்து விடுவாயாக, மக்களிடத்தில் எடுத்துரைத்து விடுவாயாகன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த விமர்சனம் என்ற துன்பத்தை எதிர்கொண்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தின் அடிப்படையில் மக்கள்கிட்ட போல்டா இறங்கி என்ன செய்யறாங்க, பிரச்சாரத்தை பண்ணிட்ட. எந்த விமர்சனத்தையும் காதலே எங்களை பைத்தியம் சொல்றியா சொல்லு, இல்ல கிறுக்கேன்னு சொல்றியா சொல்லு, மூடத்தனமான வாதத்தை வைக்கிறேன்னு சொல்றியா சொல்லு, ஒரு பிரச்சனை இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா. இந்த யுக்தி வேலைக்கு ஆகலன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரை அடிக்கணும்.
வேறு மாதிரியான மன உளைச்சலை தரணும் அப்படின்ட்டு அபூஜஹல் என்ன செய்யறான்னா, நபி பெருமானார் நடந்து போற பாதையில எல்லாம் சின்ன சின்ன பொடி பொடி கற்களை எல்லாம் கைகளில் அள்ளி வச்சுக்கிட்டு அப்படி கையில் எடுத்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த காலேஜ் படிக்கும் போது பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்கிறவன் முன்னாடி பெஞ்சில் உள்ள வந்துட்டு உரண்டை இழுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சாக் பீஸ் எடுத்து முன்னாடி உள்ள தலையில இப்படி தூக்கி தூக்கி அடிச்சு அவனை வெறுப்பேற்றுவான். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி என்ன பண்றான் அபூஜஹல், நபி பெருமானார் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற அந்த கொள்கையை முழங்குவதற்காக வீதிகளிலே புறப்பட்டு பேசுவார்களோ அப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன பொடி பொடி கற்களை கைகளிலே அள்ளி வைத்துக் கொண்டு நபி பெருமானாருடைய பிடரிலே என்ன செஞ்சிருவா, தூக்கி தூக்கி எரிஞ்சு ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அடிபட்டு ஒரே இடத்துல மண்டையில பிடரில எல்லாம் காயங்கள் ஏற்பட்டு ரத்தங்கள் எல்லாம் அப்படி ஓடுகின்ற அளவிற்கு என்ன செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் ஆரம்ப கால தாவா களத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இதுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் எல்லாம் பெரிய அளவிலே துன்பப்படுத்தப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் உள்வாங்கி கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டத்துல காபத்துல்லாஹ்ல போய் அல்லாஹ் வணங்குறாங்க. அடுத்தடுத்து ஜன்னமா அல்லாஹ் தன் புறத்திலிருந்து வகையை அருளிக்கிட்டே தானே இருக்கிறா. ஜும்மாவுடைய அந்த தொழுகையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது சட்டமாக்கப்பட்டு விட்டது. பிற்காலத்துல ஒரு 7-8 ஆண்டுகளுக்குள்ளேயே இந்த ஜும்மாவுடைய தொழுகையெல்லாம் தொழுகணும்னு அல்லாஹ் கட்டளை போட்டுட்டா. ஆனா அங்க தொழுவ முடியுமா? நபி பெருமானார் சாதாரணமா போய் காபத்துல்லாஹ்ல நின்று தொழுவ முடியாது. இந்த மார்க்கத்தை உபதேசிக்க வேண்டும் என்றால், இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களில் லேசானதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் கூட காபத்துல்லாஹ்ல வச்சு செய்ய முடியாது, எங்க வச்சு செய்ய முடியாது. இது கூடுதலா ரசூலுல்லாஹ்வுக்கு மன உளைச்சல் தந்ததோட சேர்த்து யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ, பிலால் ஏத்துக்கிட்டாரா, அவரை அரை நிர்வாணமாக்கி அவருடைய கழுத்துல கயிறை எல்லாம் கட்டி சின்ன பிள்ளைங்கள்ட்ட கையில கொடுத்து பிலால் அப்படி அரை நிர்வாணமா ரோட்ல இழுத்துட்டு வாங்கன்னு தன்னை சார்ந்தவர்களுக்கு நோவினை தருவதன் மூலமாக நபி பெருமானாரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை செய்யும் போதுதான் இவன் இப்படியான ஒரு வேலையை பார்க்கிறான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அர்க்கம் அங்கிருந்து ரொம்ப தூரமான ஒரு இடத்துக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியில் இருந்து ஒரு நீண்ட தூரத்தில் இருக்கின்ற அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அங்க உட்கார்ந்தா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, அல்லாஹ் அருளி வைத்திருக்கின்ற அந்த வஹீயை, அந்த மார்க்க உபதேசங்களை, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவாங்க. அங்கதான் கடமையாக்கப்படாத அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற சில அடிப்படையான தொழுகை இருக்கும்ல, அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவாங்க. மக்களோடு தொழும் போது இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் காபத்துல்லாஹ்ல போய் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாஹ்ல நிக்கிறாங்க. அபூஜஹல், உக்பா, உத்பா இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா இந்த பகுதியில் நிக்கிறாங்க. இப்ப அவர் அபூஜஹல் சொல்றாரு, இந்த மாதிரி முகமது தொழுகிறதுக்காண்டி என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. நீங்க என்ன செய்றீங்கன்னா, அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடல்கள் எல்லாம், ஒட்டகம் அறுக்கப்படுகின்ற இடத்திலே மலக்குடல்கள் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருக்குமே, அந்த மலக்குடலை உங்களில் யாராவது ஒருவர் எடுத்து வந்து இந்த முகமது சஜிதாவிலே இருக்கின்ற பொழுது போடுவதற்கு தயாரா அப்படின்னு அபூஜஹல் என்ன செய்யறா, முதல்ல அவர்களுடைய தோழர்கள்ட்ட இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக அபூஜஹலுக்கு கைகோர்த்திருந்த அந்த மக்களிடத்துல கேட்கிறா. அப்படி கேட்ட உடனே எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இந்த உக்பா மட்டும் என்ன செய்யறான்னா, அபூஜஹல் நான் போய் அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடலை எடுத்துட்டு வந்து நான் என்ன செய்யறேன், நபி பெருமானார் முதுகுல போடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாஹ்ல தொழுதுகிட்டு இருந்த நேரத்துல ஒட்டகத்தினுடைய மலக்குடலை சஜிதாவில் இருக்கின்ற பொழுது வைத்து விட்டார்கள். இன்னைக்கு இப்படியான ஒரு ஏகத்துவ எதிர்ப்பை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோமா? ஒரு காலம் இருந்தது, நம்ம ஏகத்துவத்தை சொல்லும் போது இது மாதிரியான துன்பத்தை நம்ம சந்திக்காட்டினா கூட நம்ம ஓரளவுக்கு பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் சந்திச்சு தான் இருந்தோம். இப்ப இன்னைக்கு துன்பங்கள்னு ஒண்ணு இருக்குதா? ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது இன்னைக்கு 2025 எந்த எதிர்ப்பையாவது எந்த மக்களிடமாவது இருந்து நம்ம பார்க்க முடியுதான்னு கேட்டா அதுல நம்மளே நமக்கு ஒரு சில தளர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த காபத்துல்லாஹ்ல நிக்கும் போது ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டாந்து வச்சிடறான். நீங்க யோசிச்சு பாருங்க, சஜிதால இருக்கும்போது கர்ச்சிப்பை வச்சா அப்படி எந்திரிச்சிடலாம், இந்த போனை வச்சா எந்திரிச்சிடலாம், இந்த போடியத்தை தூக்கி வச்சா கூட என்ன செஞ்சலாம், ஓரளவுக்கு ஒரு திடகாத்திரமான ஆளா இருந்தா தப்புன்னு சஜிதால இருந்து எந்திரிச்சிடலாம். ஒட்டகத்தினுடைய மலக்குடல்லாம் உங்களுக்கு விளங்குதா? 2 பீரோல 150 கிலோ உள்ள பொருளை
நபி பெருமானாருடைய முதுகுல தூக்கி வச்சா அது எப்படி எந்திரிக்க முடிகிற மாதிரியான ஒரு காரியமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சபையிலே அந்த மக்களோடு, அபூஜஹலோடு, உக்பாவோடு, ஷைபாவோடு நானும் இருந்தேன். ஆனால் நபி பெருமானார் துன்பப்படுத்தப்பட்டார்களே, அதை பார்த்து கொண்டு என்னால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய முதுகுகளிலே வைக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடல் நபி பெருமானாரை நிமிர முடியாத அளவிற்கு அப்படியே அமுக்கியது அப்படிங்கிறார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் உதவ வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் நான் பலவீனனாக இருந்த காரணத்தினால், அவர்களுடைய கைகள் ஓங்கி இருந்த காரணத்தினால், அவர்கள் எல்லாம் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக இருந்த காரணத்தினால் என்னால எந்த உதவியும் செய்ய முடியல. அப்புறம் அப்படி செய்தி கொஞ்சம் கொஞ்சமா போய் பாத்திமா அம்மாவுக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் பாத்திமா அம்மா ஓடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னந்தனியா நின்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய முதுகுகளிலே இருந்த அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடலை அப்படி சற்று சிறிதாக அகற்றினார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூர்ச்சையிட்டு கிடந்த மாதிரியான அந்த தருணத்தில் இருந்து என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெளியே வந்தார்கள் அப்படின்னு வரலாறுகள் நமக்கு சொல்லுதுன்னா, ஏகத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது இப்படியான ஒரு பிரச்சாரத்தை செஞ்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய கைகளில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையோடு இன்றைய தினத்தினுடைய உரையை நான் என்ன செய்றேன், நேரத்தை கருதி நான் நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை, இதற்கு அடுத்தடுத்த தொடர்ச்சியை வரக்கூடிய நாட்களிலே நாம்